எல்லாருக்கும் வணக்கம். இது நகைச்சுவை கலந்த சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதை. அந்த ஊர்ல தங்கி இந்த துறவி சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு திரும்பி வராரு. அவரை கண்ணீரும் கம்பளையுமா அவருடைய சீடர் அந்த ஊரினுடைய எல்லையிலேயே போய் சந்திக்கிறாரு. துறவி தன்னுடைய சிஷியனை பார்த்தோன்னே ஏன் இப்படி அழுகிறேன்னு கேட்குறாரு. அந்த சிஷியன் சொல்கிறாரு, ஐயா மழை அடித்து ஊற்றுச்சு, 2 நாளாக நீங்கள் ஊரில் இல்லை, அடித்த மழையில் என்னோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சியான்னு சொல்லிட்டு அழுறாரு. அப்போ அந்த தலைமை துறவி சொல்கிறாரு, நீ செஞ்ச பாவங்களுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துருக்காரு, இப்போ அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீடன் சொல்கிறாரு, இடமும் இடிஞ்சு எல்லாம் பாழா போச்சுங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே துறவிக்கு டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உடனே சொல்கிறாரு, நல்ல பக்தர்களை இறைவன் சில நேரம் இப்படி தான் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சீடனுக்கு வந்துச்சு கோவம். ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏயா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு மனசுக்குள்ளதே சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. இதில் நாம் எந்த ரகம்? அடுத்தவங்களை வேகமாக நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு முன்னால் நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.